சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 2 ஒப்புரவு நெறிங்கிற நமக்கு உரைநடை பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ஸ் அப்புறம் கொஸ்டின் கார்டு தான் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ். ஆன்சர் வந்து பொது உடைமை. அடுத்து இரண்டாவது, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். ஆன்சர் வந்து மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து தொடர்களில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், குறிக்கோள். குறிக்கோளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டிருக்க வேண்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து கடமைகளுக்கு நம் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது நமது கடமையாகும். அடுத்து வாழ்நாள் சிந்தித்து. இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தொடர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த தொடர் தான் எழுதணும் கிடையாது, அந்த சொல் வர மாதிரி நீங்கள் வேறு தொடர் கூட எழுதிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேறு தொடர் இருந்தால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 2 குருவினா கொடுத்துருக்காங்க. நம்ம 2 குருவினாக்குமே ஆன்சர் நமக்கு 26ஆவது பக்கம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 26ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு பொருளீட்டலும் ஒப்புரும் சொல்லி ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா. அதில் 2வது பேரா பாருங்கள். 2வது பேராவில் 5வது லைன் பாருங்கள், பொருள் தேடுவதுன்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். பொருள் தேடுவது ஒரு பெரிய காரம், அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். அதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு அதிலே தான் இருக்குது பாருங்கள். அதே பேரால் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக அன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 2வது லைனில் பொருளீட்டலுக்கு உரிய கருன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அது வரை குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதே பேரில் தான் இருக்குது, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதே பேரில் தான் இருக்கும். ஸோ பார்த்து அப்படியே குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. 2 சிறுவினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் சிறுவினாக்கான ஆன்சர் 26ஆவது பக்கம் இருக்குது. 2வது சிறுவினாக்கான ஆன்சர் வந்து 27ஆம் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம 2க்குமே நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 26ஆவது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் வாழ்வும் ஒப்புரும் சொல்லி நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராமே குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் பாயிண்டாக போட்டு எழுதலாம், இல்லை இதே கூட நீங்கள் சுருக்கி எழுதலாம். ஸோ நீங்கள் ஆனால் அது ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அதனால் ஃபுல்லாமே நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு சிறுவினா 2வது சிறுவினா ஆன்சர் 27ஆவது பக்கம் இருக்குது. ஒப்புரவின் பயன் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. அதில் ஃபஸ்ட் லைனில் இருந்து 6வது லைன் பாருங்கள், அமைந்துள்ளனன்னு இருக்கும் 6வது லைனில், அது வரை குறிச்சிக்கோங்க. சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை, இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கா, அதை செஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்து அதை வந்து எழுதிக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு சிந்தனை வினாக்கான ஆன்சர். இது அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.